ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணுபிரியா, டாரோ ட்ரேடர். இன்றைக்கி டிசம்பர் மந்த் ரீடிங்க்கான அஃப்ரிமேஷன் மெசேஜ் தான் பார்க்க போகிறோம். பைல் 1 சூஸ் பைல் 1, பைல் 2 அண்ட் பைல் 3 சூஸ் பண்ணுங்கள். பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு அஃப்ரிமேஷன் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு அஃப்ரிமேஷன் பார்த்திங்கன்னா, ஐ எம் ஒர்த்தி ஆஃப் ஆல் தி பெஸ்ட் இன் லைஃப். உங்களுக்கு கிடைக்க போகிற எல்லா ஒரு குட் விஷயங்களுக்கும் நீங்கள் தகுதியானவங்க. ஸோ அடிக்கடி நீங்கள் வந்து ஐ எம் ஒர்த்தி ஆஃப் ஆல் தி பெஸ்ட் இன் லைஃப், உங்களுக்கு கிடைக்க போகிற எல்லா நல்லதுக்கும் நீங்கள் தகுதியானவங்கன்றதை உங்கள் மனசில் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உங்களுக்கு பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு உறுதிமொழி அஃப்ரிமேஷன். அப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் நெகட்டிவாக ஏதாவது நடந்துகிட்டு இருந்தால் கூட அதை பாசிட்டிவாக கடவுள் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். ஸோ பைல் 1 சூஸ் பண்ணுறவங்க ஐ எம் ஒர்த்தி ஆஃப் ஆல் தி பெஸ்ட் இன் லைஃப், உங்களுக்கு கிடைக்க போகிற எல்லா நல்லதுக்கும் நீங்கள் சிறந்தவங்க. ஓகே, அடுத்து பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு அஃப்ரிமேஷன் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஐ சூஸ் டு லெட் கோ ஆஃப் ஃபியர். அதாவது நான் பயத்தை விட்டுவிட தேர்வு செய்கிறேன். அதாவது உங்களோட பயம் எதுவாக இருக்கலாம், ஃப்யூச்சரை பற்றி இருக்கலாம், கேரியரை பற்றி இருக்கலாம், மணியை பற்றி இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி இருக்கலாம். ஸோ எதை பற்றியுமே நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணாமல் உங்களோட பயத்தை, எனக்கு எந்த பயமும் கிடையாது, என்னோடய லைஃப்பில் எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லி அடிக்கடி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு அஃப்ரிமேஷன் சொல்கிறாங்க. அடுத்த பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன அஃப்ரிமேஷன் சொல்லணும் அப்படின்னா, ஐ வாஸ் பார்ன் டு லைவ் எ பியூட்டிஃபுல் லைஃப். அதாவது நீங்கள் அழகான வாழ்க்கையை வாழ பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும். உங்களை சுற்றி நிறைய நெகட்டிவான பீப்புள்ஸ் இருக்கலாம், நெகட்டிவான திங்ஸ் இருக்கலாம் உங்களை சுற்றி. அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு பெருசாக எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக பிறந்திருக்கீங்க அப்படின்றத அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கணும். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் தானாகவே ஒதுங்கிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பைல் 3 சூஸ் பண்ணுறவங்க நான் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஐ வாஸ் பார்ன் டு லைவ் எ பியூட்டிஃபுல் லைஃப். ஓகே, நம்ம சேனல் விபி டாரோ தமிழ் என்ற சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், எஸ் ஆர் நோ, மேரேஜ், கேரியர், பேபி பார்ன் எல்லா ப்ரெடிக்ஷனும் அவைலபிள். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஎம் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். லைவில் வந்து உங்களுக்கான ஜென்ரல் ரீடிங்கோ இல்லை லவ் ரீடிங்கோ கேட்கலாம். தேங்க்யூ.